ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னொரு டே இன் மை லைஃப் vlog தான். ஸோ நான் வந்து காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து எங்கே ரெடி ஆகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பர்த்டே வருது. ஸோ அந்த பர்த்டே ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் பர்ஃப்யூம் வந்து நான் நைக்காவில் வாங்கினேன். இது வந்து ஜஸ்ட் 200 ருபீஸ்க்கு வாங்கினேன். மாயின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் பர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பர்ஃப்யூம். இங்கெல்லாம் நைக்காவே இல்லை சிங்கப்பூரில், அதனால் இங்கே அந்த பர்ஃப்யூம் கிடைக்கவே இல்லை. ஸோ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த பர்ஃப்யூம். ஆல்சோ எனக்கு வந்து சில அவுட்ஃபிட்க்கு செட் ஆகிற ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேட்ச் ஆகிற இயர்ரிங்ஸ் வந்து நான் வந்து வேர் பண்ணுறேன், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சது. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதில்ல. ஒன்ஸ் நான் வந்து இயர் ஸ்டார்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஷர்ட் வேர் பண்ணதுனால நான் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா இது செட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து நிறையா டைம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து லிப் சீரம் போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே வந்து லிப் ஷைனியாக இருக்கிறதுக்காக ஷீ கிளாமில் வாங்கினேன் இந்த ஒரு லிப் க்ளாஸ் வந்து நான் போடுறேன். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோடய பேக்கேஜிங்கே பயங்கரமாக வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஹேர் ட்ரை பண்ணுறேன். நார்மலாக ஃபேனில் தான் நான் பண்ணுறேன். ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணல, பிகாஸ் ஹீட் பட்டால் இன்னும் நிறையா முடி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி நான் வந்து ரெடி ஆகிட்டேன் கிளம்புறதுக்கு. ஸோ லெட்ஸ் கோ. லிஃப்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ பாருங்கள் கைஸ், இன்றைக்கி லிட்ரலி வெனஸ்டே. ஸோ இன்றைக்கின்னு பார்த்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா கைஸ்? நீங்கள் எந்த டே போனாலுமே வெளியில் இங்கே சிங்கப்பூரில் மட்டும் அவ்வளோ பீப்புள் இருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே நிறைய பேரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், லிட்ரலி வெனஸ்டே அன்றைக்கி எத்தனை பேருன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கொக்கோ கேனன்னு சொல்லிட்டு லெஃப்டில் அந்த கடை இருக்குல்ல. ஸோ அந்த கடை வந்து என்னோடய ஃபேவரட் கடை. அங்கே வந்து பிஸ்காஃப், லோட்டஸ் பிஸ்காஃப், மில்க் ஷேக், கோகோனட் ஷேக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். எப்போ போனாலும் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி தருவார் எனக்கு. ஸோ நான் வந்து ஃபெரர் பார்க் போகிறேன். ஸோ ஃபெரர் பார்க் ரீச் ஆகிட்டேன். செங்காங்லேருந்து டோட்டலாக 6 to 7 ஸ்டாப்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபெரர் பார்க் சிட்டி ஸ்கொயர் மால்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. இங்கே ஏதாவது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா, எனக்கு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். பார்த்தா ஃபுல்லாக இங்கே என்னமோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க போல். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள் கைஸ், எல்லாமே ஒரு கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லாக அந்த பக்கம் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு போல். ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ 3rd ஃப்ளோரில் வந்துட்டு அவ்வளோவா யாருமே இல்லை. அண்ட் எனக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோ பிடிக்கவே இல்லை. ஸோ காட்டன் ஆன் அந்த இதெல்லாம் போய் பார்த்தேன். பட் ஸ்டில் என்ன வாங்கிறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. சரி முஸ்தஃபா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரோட் க்ராஸ் பண்ணி முஸ்தஃபா வந்துட்டேன். ஸோ முஸ்தஃபா எப்படின்னா, இங்கெல்லாம் வந்து நிறைய க்ராசரி ஷாப்பிங், ஆல்சோ ஆல் இண்டியன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் கைஸ். நீங்கள் வந்து லிட்ரலி ஒரு லிட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒரு லிட்டில் க்ராசரி, ஒரு பெரிய க்ராசரி ஷாப்புன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து எல்லா பொருளுமே இருக்கும். நீங்கள் என்ன வேணால் வாங்கலாம். சிங்கப்பூரில் இது மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ். ஃபைனலி நான் இங்கேயும் பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ நான் வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பசிக்குதுன்னு சொல்லி வர வழியில் வந்து நான் பஃப் வாங்கினேன். ஸோ இந்த பஃப் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு $3 என்னமோ தான். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கேக்ஸ், இந்த பன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நான் பாதி சாப்பிட்டு சஞ்சய்க்கு பாதி வச்சுட்டு, ஸோ நல்லா என்ஜாய் பண்ணேன் மீல். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி டின்னர் பண்ணணும், லேட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி 6:30 ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இன்றைக்கி வந்து கோகோனட் சட்னி அண்ட் ஊத்தப்பம் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி ஊத்தப்பம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே வந்து தோசை மாவில் வந்து டர்மரிக் ஆட் பண்ணிடுவேன். டர்மரிக் ஆட் பண்ணிவிட்டா அது வந்து எல்லோ கலரில் வரும்ல, ஸோ அந்த எல்லோ கலரை வச்சு நான் ஆனியன்ஸ், கேரட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணி நான் வந்து ஊத்தப்பம் மாதிரி கொடுப்பேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஊத்தப்பம் எப்படி போடுறதுன்னு அவ்வளோ ஐடியா இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டூ. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கேரட்ஸ் எல்லாம் வந்து துருவி வச்சுக்கிட்டேன். இதிலே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டேன். ஆஸ் எ செட் தோசை மாவில் வந்துட்டு நான் எனஃப் அமௌண்ட் ஆஃப் மஞ்சள் போட்டேன். ஆனால் மஞ்சள் போட்டால் ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வராது. ஒன்ஸ் வி குக் அது வந்து ப்ராப்பராக நல்லா வெந்துடும். ஸோ மஞ்சள் ஸ்மெல்லெல்லாம் எனக்கு வராது. ஸோ அதனால் நான் வந்து இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா கீலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் டர்ன்ட் இன்டு. இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ மேலே இருக்குது. என் ஹைட்டுக்கு இதெல்லாம் பத்துமா? இவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலி எனக்கு பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் வாவ். ஸோ அப்புறமா சஞ்சய் வந்துட்டார். ஸோ எப்போவுமே சஞ்சய் நைட் எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருவார். ஸோ நிறையா ஃபைபர் கண்டென்ட் வந்து தேவை ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எவ்வளோ லேட் ஆனாலுமே வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருவார் நெக்ஸ்ட் டேக்கு வந்து சாப்பிட்றதுக்கு. ஆல்சோ ரைஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு குப்பைலாம் போட்டுட்டு வந்துடுவார். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஷேர் ஆர் ஸ்டஃப் டுகெதர். ஸோ நாங்கள் வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கள் வந்து எங்களோட ஒர்க்கை வந்து முடிப்போம். Okay guys, please do like, share, subscribe to our channel. Thanks for watching. Bye bye.